முதல் முறையா பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்க, அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது? நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியுடனான தேர்தல் கால கூட்டணி குறித்து முதல் கட்டமாக இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. அனைத்து விவரங்களையும் நாங்கள் தெளிவாக சொன்னோம். பாரதிய கட்சியினுடைய தலைமையிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் கவனமாக எங்களுடைய கோரிக்கைகளை, பிரச்சனைகளை தெளிவாக கேட்டு அறிந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தெந்த தொகுதிகளில் 40 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உரிமை மீட்புக் குழு கடந்த 2 தினங்களாக விருப்ப மனு பெறப்பட்டு விருப்ப மனு அளித்தவரிடம் நேரடியாக இன்றைக்கு நேர்காணலும் நடத்தப்பட்டு அனைவருடைய கருத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கூட்டணியில் எங்கள் சார்பாக தேர்தல் களத்தில் நிறுத்தப்படுகின்ற தொகுதிகள் என்னென்ன என்பதை அவரிடம் சொல்லியிருக்கிறோம். மற்ற கூட்டணியில் இருக்கின்ற மற்ற கட்சிகளோடு கலந்து பேசி தெரிவிப்பதாக அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். முதலாக எங்களிடம்தான் அவர்கள் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளிடம் கேட்டு பெற்று சுமூகமான முறையில் அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ள வகையில் முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோரிக்கைகள் தொகுதியில் பங்கீடுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்பதில் நாங்கள் அனைவருமே முழு மனதோட இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். நாளை மறுபடியும் தொடர்ந்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார். அவர் நாங்கள் தனியாக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். திரு டிடிவி தினகரன் அவர்களும் சார் அவர்களும் தனியாக ஒரு கட்சி, அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அழைத்து பேசுவதாக இருக்கிறார்கள்.